சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த 58 வயது வணிகர் ஜெயராஜ், அவரது 31 வயது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் போலீசாரின் விசாரணையின் போது உயிரிழந்தனர். இது தொடர்பாக காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் என 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் உதவி ஆய்வாளர் பால்துறை உயிரிழந்த நிலையில் 9 பேரும் குற்றவாளிகள் என கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இன்று தண்டனை விவரங்கள் அறிவிப்பதற்கு முன்பு இரு தரப்பிலும் வாதம் வைக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அப்போது குற்றவாளிகள் 9 பேருக்கும் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பென்னிக்ஸ் தகராறு செய்ததால் தான் பிரச்சினை ஏற்பட்டதாகவும், கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவர்களை தாக்கவில்லை என்றும், எனவே 5 ஆண்டுகளாக சிறையில் இருப்பது, குடும்ப பின்னணி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது.